சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக வாரத்துக்கு 2 டைம்னாவது நம்ம சாப்பிட்ணும். மேலே மொறுமொறுன்னு உள்ளே வந்துட்டு சாஃப்டாக அதுக்கு தொட்டுக்க கடலக்கொட்டை சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்கும். ராகி அடை செய்ய ராகி மாவு வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 1 கப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாலாம் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, 1 கப்பு முருங்கைக்கீரையும் முருங்கைப்பூவையும் சேர்த்து நல்லா வந்துட்டு கலக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த பதத்துக்கு வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த பதத்துக்கு வந்துட்டு நம்ம கலக்கி எடுத்தால் தான் தோசை தவாவில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு சாஃப்டாக வந்து தட்டி எடுக்க முடியும். கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு 5 to 10 நிமிஷம் வந்துட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சு நல்லா திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ராகி அடை வந்து ரெடி. இதுக்கு தொட்டுக்க கடலக்கொட்டை சட்னி, கடலக்கொட்டை 1 கப்பு, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 3 வரமிளகா, கொஞ்சமாக புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கணும். ராகி அடையோட கடலக்கொட்டை சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.